சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி. நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரோட்டில் நடந்து வீடு இருக்கக்குள்ளே என்னோட க்ரௌடாக இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தாங்க. ஜீப் லைனுக்கு பறந்து கிடக்கு. நானும் சேன் டிரைவர் வந்து பிடிச்சி போட்டு ஜீப் லைனை ஓட்டிக்கிட்டு கீழே பரட்டி கிடக்கிறாரு. கிட்ட போய் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க காற்றடிச்சு பிறந்துச்சுன்னு. அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு. ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஜீப் லைன் எப்படி பிறந்துச்சுன்னு. நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாருங்கள். நேராக அந்த பைலட் ஒழுங்கத்தை விட்டு வந்தார். காற்றடிச்சு அந்த ஒரு பக்கம் வந்து கீழே பட்டுருச்சு, தண்ணியில் பட்டுருச்சு. தண்ணியில் பட்டோன்னே ஃபோர்ஸ்லேயே கீழே பிறண்டு பாருங்கள். நீங்கள் எப்படி வருது நீங்கள் காணொலியிலே பாருங்கள். கீழே மொல்ல இறங்கி வருது பாருங்கள். ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃபுட்டேஜ் பார்த்து கீழே அந்த படுத்து பாருங்கள். அந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் வருது 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 வருது. இந்த பாருங்கள் கீழே இறங்குது. பொட்டாஸ் சோழி சுத்தம் பாருங்கள். பையில தூக்குறாங்க போட்டில் வச்சு. ஆனால் இந்த நூறுலி மக்களுக்கு ஒன்று ஒத்துமையாக. ஆனால் இந்த சீப்லைன் அதை சின்ன ஒரு கவலை தாங்க. நான் சின்னதாக இருக்கக்குள்ள நான் விளையாண்டு இருக்கக்குள்ள இந்த சீப்லைனை படஞ்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பாய் காட்டிக்கிருப்போம். இந்த சீப்லைன் ஒருத்தருக்கு தொட்டு பார்த்தேன். உள்ளே போனது 8 மட்டும் பார்த்துருக்கு. நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தை இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு பாதி சரக்க போடலாம்னு பார்த்தா சைடிஸ்க்கு ஒரு 10 பைசா கூட இல்லையே. ஒரு காக்காய் புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு கலவரமாடா.